64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு. என்னென்னா, நம்ம இல்லந்தோறும் இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. நம்மளோட வீடுகளில் விநாயகர் பெருமானோட சிலை திருவுருவங்களை நம்ம எடுத்து சிலை வழிபாடாக வீடுகளில் செஞ்சிட்ருப்போம். மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடு. நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற சகலதமான தடைகளை நீக்கி நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யங்களை வாரி வழங்குவார். இதுக்கு நம்ம வீட்டில் விநாயகர் சிலை எடுத்து வச்சுருவோம். இதில் தூப முறையை நம்ம கரெக்டாக பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது தூப முறை. நம்ம வீடு முழுவதும் ஒரு தூபம் போடுறதுனால மகா கணபதியோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் சகல சௌபாகியங்களும் சகல செல்வங்களும் சேரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த தூபமுறை. இந்த தூபமுறைக்கு தேவையான பொருட்கள் சந்தனத்தூள், குங்குளியம், கோரோஜனை, பச்சைக்கற்பூரம், குங்குமப்பூ, அகில், தேவதாரு, கோரைக்கிழங்கு, நம்ம கணபதிக்கு சாத்திய அருகம்புல். அதை நம்ம முன்னாடி நாள் நம்ம கணபதிக்கு பூஜை செஞ்சு வச்சுருப்போம். அதை அடுத்த நாள் எடுத்து அந்த அருகம்புல்லை நல்லா பொடி செஞ்சு நல்லா நைஸாக இந்த தூபத்தை கூட நம்ம கலந்துக்கணும். பிறகு பால் சாம்பிராணி, நம்ம வெண்கடுகு கொஞ்சம், மருதாணி விதை, சென்னாயுருவி, ஸ்ரீதேவி செங்கல் நீர்ன்ற மிக அற்புதமான மூலிகை. இந்த எல்லாத்தையும் நம்ம ஒட்டா சேர்த்தி அதை நம்ம தூபமாக வீடுகளில் நம்ம போடணும். மிக சக்தி வாய்ந்த தூபம். நம்ம மகா கணபதியோட பரிபூர்ண அனுகிரகத்தையும் அருளாசியும் நம்மளோட வீடுகளில் நிலையாக தங்கி நம்மளுக்கு வாழ்க்கையை எந்த தடையும் இல்லாமல் வெற்றி பாதையில் அழைத்து செல்கிற மிக அற்புதமான தெய்வீக தூபம். இந்த தூபத்தை நாம் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிடுறோம். அருகம்புல் மட்டும் நம்ம மகா கணபதிக்கு நம்ம இல்லத்திலேயே வச்சு கணபதி பூஜை செஞ்சிட்ருப்போம். அவருக்கு நம்ம அருகம்புல் சாத்தியிருப்போம். அந்த அருகம்புல் மாலையை எடுத்து அப்படியே நம்ம பொடி செஞ்சு அந்த பொடியும் இந்த தூபத்தில் நம்ம சேர்க்கக்கூடிய தெய்வீக பொருட்கள் எல்லாத்தையும் நாம் ஒட்டாக மிக்ஸ் பண்ணி சில மூலிகைகளும் ஆட் பண்ணுறோம். ஸ்ரீதேவி செங்கல் நீர் அற்புதமான பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகை. சென்னாயுருவும் மிக அற்புதமான சக்தி வாய்ந்த மூலிகை. இந்த மூலிகையை எடுத்து ஆட் பண்ண போகிறோம். இதில் தெய்வீக பொருட்களை நம்ம கொடுக்குறோம். இந்த தெய்வீக பொருட்களை எல்லாத்தையும் நம்ம சேகரித்து நம்ம கணபதிக்கு உண்டான வழிபாடு நாட்களில் நம்மளோட இல்லந்தோறும் இந்த தூபத்தை வீட்டுக்குள்ளார கணபதியோட நம்ம தரிசனம் பண்ணுற அந்த சிலை திருமேனிக்கு வீட்டில் இருக்கிற அத்தனை ரூம்புகளுக்கும் நம்மளோட வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்குள்ளே நம்ம அனைத்துலேயும் இந்த தூபத்தை நம்ம காட்டணும், சிறப்பாக காட்டணும். இந்த தூபத்தையே நம்ம கடைகள் வச்சுருந்தாலும் சரி, தொழில் ஸ்தாபனங்கள் இருந்தாலும் சரி, இது போன்ற இடங்கள்லையும் இந்த தூபத்தை ரெடி பண்ணி நம்ம போடக்குள்ள அம்மா மகாலட்சுமி தாயோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் செல்வ கடாட்சியமும் கணபதி மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கும். மகா கணபதி இந்த செல்வங்களில் அம்மா மகாலட்சுமி தாய்கிட்ட நம்மளுக்கு வாரி வழங்குறதுக்கு வழி செய்வார். ஏன்னா நம்ம பொருளாதாரத்தில் பல ஆயிரக்கணக்கான துன்பங்கள் பட்டுருக்கோம். இந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு மிக அற்புதமான தூபம். இந்த பொருட்களை நம்ம ஒரிஜினலாக சேகரிச்சுக்கிறோம். இது சேகரித்து நாட்டு மருந்துகளில் வாங்கிட்டு வரோம். நல்ல தூள் பண்ணி அது கூட அருகம்புல் மூலிகை, வெள்ளருக்கன் மூலிகை, சென்னாயுருவி மூலிகை, ஸ்ரீதேவி செங்கல் நீர் மூலிகை கூட ஆட் பண்ணலாம். நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த மூலிகையும் ஆட் பண்ணலாம். அற்புதமாக இந்த மூலிகை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணக்குள்ள சக்தி கிடைக்கும். நம்ம இது போன்ற மிக மிக சக்தி வாய்ந்த இந்த தூபத்திலேயே வெள்ளருக்கன் பூ மாலை நம்ம போட்டிருப்போம். அதோட பூக்கள் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த பூக்களும் மகா கணபதிக்கு பிடித்தமான அற்புதமான மூலிகை. வெள்ளருக்கன் பூ, அருகம்புல், சென்னாயுருவி,
ஸ்ரீதேவி செங்கல் நீர், இந்த மூலிகைலாம் மகாசக்தி வாய்ந்த மூலிகைகள். இந்த மூலிகைகளை நாம் அதையே பொடி செஞ்சு போடலாம். வில்வம் வச்சு அர்ச்சனை பண்ணியிருந்தோமோ அந்த அர்ச்சனையோட பூக்களை எடுத்தோ அந்த வில்வ தலை எடுத்து நம்ம அதையும் பொடி செஞ்சு இது கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது போன்ற நம்ம மகா கணபதிக்கு வழிபாடு பண்ணி அர்ப்பணம் அர்ச்சனை பண்ணக்குள்ளே அந்த பொருட்களை எடுத்து நம்ம தூபம் காட்டணும். அந்த அர்ச்சனைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. அந்த அர்ச்சனைக்கு உண்டான மலர்களில் அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம இந்த பூக்களை அருமையாக அவருக்கு சாத்தி வழிபாடு பண்ணலாம். நீங்கள் வீட்டில் யாகம் வளர்த்துனீங்களா அந்த ஏகத்தை கூட இந்த மூலிகை அனைத்தும் சமர்ப்பணம் பண்ணலாம். அற்புதமாக வேலை செய்யும். அந்த மூலிகை பவர் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தெய்வ சக்தியை கணபதியை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். வெளியில் இருக்கிற கணபதி உடனே உங்கள் இல்லந்தோறும் நிச்சயமாக வருவார், உறுதியாக வருவார். இது மகா சக்தி வாய்ந்த தூப முறை. இந்த எளிமையான மிக மிக எளிமையான தூப முறை நம்ம அனைவரும் நம்மளோட இந்த கணபதி பூஜை எல்லோர் இல்லங்களையும் நம்ம செய்வோம். இது போன்ற இந்த தூபங்களை போட்டு நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற சகல துன்பங்கள் துயரங்கள் தடைகளை நீக்கி நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான சகல சௌபாகியங்களையும் வெற்றிகளையும் வாரி வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியும் கருணையும் மகா கணபதியோட திருவடியில் நம்ம சரணடைக்குள்ள இந்த தூபத்தை போட்டு மகா கணபதியை நம்ம வழிபாடு பண்ணுறதுனால உடனடியாக அது நம்மளுக்கு வெற்றியாகும். நம்மளோட காரியங்கள் ஜெயமாகும். அந்த வருடம் முழுவதும் உங்களோட வாழ்க்கை மிக பிரகாசமாக போயிட்டுருக்கும். எந்த தடைகள் இருந்தாலும் நீக்குவார். இது போன்ற சக்தி வாய்ந்த தூப முறை, மிக எளிமையான தூப முறை. இந்த மூலிகை எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலிகை முறை. எளிமையாக ரெடி பண்ணி உங்களோட இல்லத்தோறும் நீங்கள் இந்த தூபத்தை போட்டு மகா கணபதியோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் எல்லோரும் எல்லா குடும்பங்களையும் பெற்று மகா கணபதி நம்மளுடைய அனைவர் இல்லத்திலையும் தரிசனம் தந்து அவர் நம்மளோட இல்லங்களை தங்கி நம்மளுக்கு உண்டான சகல சௌபாகியங்களையும் வாரி வழங்குவார்ன்றது அவரோட பாதத்தில் நம்ம அனைவரும் மகா கணபதியோட பாதத்தில் சரணடைவோம். மகா கணபதி பகவான் திருவடி சரணம் சரணம் சரணம். Please subscribe Ganapati Aanmigam.